வணக்கம் ராதிகா. ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் மனித கழிவுகள் சாலையோரம் கிடப்பதாக இன்று காலை நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியினை அடுத்து ராமநாதபுரம் நகராட்சி ஆணையாளர் அங்கு துப்புரவு பணியாளர்கள் மூலம் அந்த மனித கழிவுகளை அகற்ற உத்தரவிட்டார். இதனை அடுத்து சிறிய வாகனம் ஒன்று வரவழைக்கப்பட்டு மனித கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்றது. ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மூலம் இந்த பணியானது நடைபெற்றது. அவர்களுக்கு கையுறை மற்றும் காலுறை, அதே போல் சேஃப்டி கவசங்கள் எதுவுமே இல்லாமல் அவர்கள் சாக்கில் அந்த மனித கழிவுகளை அள்ளி கொண்டு சென்றார்கள். 2013ஆம் ஆண்டு மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்து சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கலாம். ஆனால் ஒரு நகராட்சி ஊழியர்களுக்கு அவர்களுக்கான குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு கையுறைகள் எதுவும் வழங்கவில்லை. அதே போல் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை ராமநாதபுரம் நகராட்சியில் நிலவி வருகின்றது. குறிப்பாக ராமநாதபுரத்தில் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை உடைத்து ஓடுகின்றதோ அங்கெல்லாம் வாகனங்கள் மூலம் இல்லாமல் மனிதர்களை வைத்தே அந்த கழிவுகள் அகற்றப்பட்டு வருவதும், அதே போல் அடைப்புகள் சரி செய்யும் பணியும் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக மக்கள் பிரதிநிதியான நகர்மன்ற தலைவர் RK கார்மேகம் மற்றும் நகராட்சி ஆணையாளர் அஜிதா பர்வீன் ஆகியோர் இந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். நகர் முழுவதும் பாதாள சாக்கடை பணிகளை சீரமைப்பு செய்வதாக பல லட்சம் ரூபாய் கணக்கு ஒவ்வொரு கூட்டத்திலும் கணக்கு காண்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நகராட்சி தூய்மை பணியாளருக்கு கையுறை மற்றும் சேஃப்டி கவசங்கள் வாங்க பணம் இல்லையா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். உடனடியாக இந்த பணியில் நகராட்சி தூய்மை பணியாளரை ஈடுபடுத்திய நகராட்சி ஆணையர் மீதும் அதனை நேரடியாக கண்டு மேற்பார்வை செய்த நகராட்சி ஊழியர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் சங்கமும் அதே போல் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.